வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல், உப்பளம், செங்கல் சூளை பணிகள் மற்றும் பொது பணிகள், சாலை போடுதல், வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான உலர்த்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சில பணிகளுக்கு வானிலை எச்சரிக்கையும் கூட. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. முதல்ல அறுவடையை பார்ப்போம். கடந்த 2 நாட்களாக எதிர்பார்த்த டெல்டாவிற்குள் வர வேண்டிய மழை, முதல் நாள் மழையே சற்று பின்னடைவு ஏற்பட்டது. ஒதுக்கிவிட்டு சென்று டெல்டா தவிர பிற இடங்களெல்லாம் கொட்டி தீர்த்தது. பல இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் டெல்டாவை முழுமையாக ஒதுக்கியது. ஆனால் ஒரு நாள் தெற்கு டெல்டாவிலே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பொழிந்தது. இந்த நிலையில் நேற்றைக்கு இருக்காது என்று, நேற்றைக்கு காலை அறிக்கையிலே டெல்டாவிற்கு இருக்காது என்று சொல்லியிருந்தோம். எந்த மாவட்டமாக இருந்தாலும் அறுவடை இருந்தால் இதை உற்று நோக்கி முழுமையாக கேட்டு இன்றைய அறுவடை பணியை தொடக்கணும். இன்றைய மழைப்பொழிவு மதியமே தொடங்கிடும். அதாவது தென் மாவட்டங்களில் முதல்ல ஒரு 2 மணி அளவிலே மழைப்பொழிவு தென் மாவட்டங்களின், அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர், தேனி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு மதியம் 2-3 மணிக்கே தொடங்கிடும். இதில் டெல்டாவிற்கும் 2:30 மணிக்கே தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டாவிற்கும் 2-2:30 மழை வர வாய்ப்பு இருக்கு. 2 மணிக்கு 2:30 வர வாய்ப்பு இருக்கு. 1 மணிக்கு கூட வரலாம். ஆகவே 1 மணிக்குள்ள நீங்க அறுவடை இருந்தால் பணியை முடிச்சுக்கணும். வைக்கோல் சேமிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அறுவடை செய்ய வேண்டாம். நாளை மழை வாய்ப்பு குறைவு டெல்டாவிற்கு. நாளை ஒரு 2 நாளைக்கு ஏற்கனவே 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொஞ்சம் குறைவா இருக்கும், கடலோரம் மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மதியம் 1 மணிக்கெல்லாம் உங்களுடைய அறுவடை பணியை முடித்துக் கொள்வதென்றால் இன்றைக்கு தொடங்கணும். இந்த வானிலை அறிக்கையை கேட்காம காலையில கடும் வெயில் அடிக்கிறது என்று அறுவடையை தொடக்கிடுவீங்க. திடீரென்று மதியம் கருமேகம் சூடும், திடீரென்று தடாபுடால் என்று இடி மின்னலுடன் மழைப்பொழிவை கொண்டு வரும். குறிப்பாக டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்றைக்கு மாலை 3 மணிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் மாலை விலகிடும். ஆனால் இடையில ஒரு மணி நேரத்துக்கு கடும் குழப்பத்தை இடி மின்னல் மழைப்பொழிவை டெல்டாவிற்குள் வந்து கொடுக்கும். நான் மாலையில் என்ன ஆகும்னா மதுரை, திருச்சி, திண்டுக்கல்,